டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விசகர் செய்யார் பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இன்னொரு பக்கம் கூலி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறது ரஜினியோட சம்பளம் உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. 200 கோடி 250 கோடி 300 கோடிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே எவ்வளோ சார் சம்பளம் வாங்க? உண்மையாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கூலியிலேயே 170 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி இதுதான் என் மார்க்கெட்டு, இதுக்காக சம்பளம் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப காலமே பார்த்தீங்கன்னா ரஜினி ஏதோ பணத்தாசை பிடிச்ச ஒரு நபராகவும் அவர் போகிற இடம்லாம் பணம் கொட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கூட ஜெயிலர் 2க்கு சன் பிக்சர்ஸில் எனக்கு 250 கோடி வேணும். இது ஒரு தகவல் தான் 250 கோடி வேணும் டிமாண்ட் பண்ணி கேட்டதாகவும், அதுக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் ஜனநாயகன் படத்துக்கு வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து விஜய்க்கு 225 கோடின்னு 25 கோடி அவரை விட நம்ம அதிகமாக வாங்கணுன்றதுக்காக கேட்டிருக்காருன்னு இது வெறும் ஒரு செய்தியாக சும்மா பேசுகிற விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு 74 வயசு ரஜினிக்கு இன்னைக்கு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு. கேரளாவுக்கு போகிறாரு, மைசூருக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, மைசூருக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாரா நீச்சல் வீரர், அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் 100 முறை பதக்கம் வாங்கியிருக்காரு. ஒரு தம்பி முகுந்தன்னு அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் வாழ்நாளுடைய லட்சியம் என்னென்னா நான் ஒரு முறையாவது ரஜினியை கூப்பிட்டு அவர் மீட் பண்ணி வச்சுருக்காப்புல. நீங்கள் சம்பளம்ன்ற ஒரு விஷயம் ரஜினிக்கு ஒரு இதே கிடையாது. அதுக்கு நீங்கள் பழைய அப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு பீக்கில் வளர்ந்த பிறகு கூட மேனேஜர் வச்சுப்பாங்க எல்லாரும். ஒரு 40 பக்கம் நோட்டு தான் வச்சுருப்பாரா ரஜினி. அதிலே கால் ஷீட் எழுதுவாராம், யாருக்கு தேதி பிரித்து கொடுக்கணும் என்ன ஏதுன்னு. ஒரே ஒரு சம்பவம், கவிதாலயா ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பித்து கமர்ஷியல் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரஜினியோட கால் ஷீட் வாங்க நெட்ரிகன் பண்ணிட்டாங்க. நெட்ரிகன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு படம் அதுக்கு 15 லட்ச ரூபா சம்பளம் பேசி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு ரஜினிகிட்டேருந்து ஃபோன் வருது. இவர் தான் பிரமிட் நடராஜன் தான் நிர்வாக தயாரிப்பாளர். என்ன சார் சொல்லுங்கன்றாரு. சார் இந்த 15 லட்ச ரூபா சம்பளம் பேசுனீங்கல்ல, அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா குறைச்சிங்க. என்னங்கண்ணா? இல்லை நான் சரவணன் சார்கிட்ட ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட பேசினேன். உங்களுடைய மார்க்கெட் நிலவரத்துக்கு 12.5 லட்சம் தான் கரெக்டானது ரஜினின்ட்டு அவங்க ஒரு புது படத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 1.5 லட்ச ரூபா கம்மி பண்ணிருங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரு, பிரமிட் நடராஜா, இந்த கம்பெனியில் 12 லட்ச ரூபா கொடுத்தாங்களா, அடுத்த கப்பலில் 15 கொடுக்குறாங்களா, அடுத்த கம்பெனியில் 20 கொடுக்குறாங்களா, இதுதான் நடிகர்களுடைய இதுவே. எங்கே அதிகமாக கொடுக்குறாலும் வாங்கி போயிட்டே இருக்கணும். ஒருத்தருடைய நேர்மை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 12 வாங்கியிருக்கிறேன், நீ 1.5 லட்ச ரூபா கழிச்சு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் ரஜினி, அந்த மாறாத ரஜினி இன்றைக்கும் இருக்காரு அப்படின்னு. அதிகபட்சமான சம்பளம் எந்த படத்தில் தெரியுங்களா அவருக்கு இதுவானது? முத்து படத்தில் தான் அதிகபட்சமான சம்பளம் ஏரியா வாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அது வேணான்ட்டார். சம்பளம் ப்ளஸ் ஏரியா, செங்கல்பட்டோ சரி நாத்தார்காட் சவுத்தார்காடோ இல்லை சிட்டியோ மதுரையோ இது மாதிரி ஒரு பெரிய ஏரியா வாங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு கொடுத்துட்ற ஆமாம், சம்பளம் ப்ளஸ் ஒரு ஏரியா, மதுரை அல்லது சென்னை சிட்டி, என்ன நாத்தார்காட் சவுத்தார்காட் செங்கல்பட்டு, இது மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி எனக்கு. அதன் பிறகு ஏரியா வேணான்ட்டார், சம்பளம் மட்டும் அப்படி நினைக்கிற ஒரு நபராக இருந்தார்னா இன்றைக்கி உச்சத்தில் ஒரு பெரிய சம்பளம் வாங்கலாம். இது வெறும் வதந்தியாக ஒரு இதுவாக ஏதோ பணத்தாசை பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் 250 கோடி அப்படின்பொழுது நீங்கள் சன் பிக்சர் ஒன்றும் கண்ண முடின்னு ஒன்று கொடுத்துடவும் மாட்டாங்க. இப்போ ஜெயிலர் ஓடினதுக்கு ரஜினி மட்டும்தான் காரணம்னு ரஜினிக்கே தெரியும், காரணம் இல்லைன்னு தெரியும். அதில் சுற்றியுள்ள மோகன்லால், சிவராஜ்குமார் எல்லாருமே தெரியும். ஜெயிலர் 2க்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை சேர்ப்பாகாது. அதெல்லாம் சும்மா இந்த விஷயத்தை இங்கே இது அதாவது காக்கா கழுகு விஷயம் ஆறி போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் அரசியலுக்குள்ளே போயிட்டார் தீவிரமாக, இவர் பாட்டுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத இந்த ஆட்கள் சமூக வலைதளங்களில் இன்னும் ஒரு பிரச்சனையை இது பண்ணி அந்த சமூக வலைத்தை ஏதாவது ஒன்று பரபரப்பு ஏற்படுறதுக்காக பண்ணுற வேலை. ஓகே, இப்போது எல்லாம் எதிர்பார்க்குறது ஆடியோ லான்ச் எப்போ? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது ஆடியோ லான்ச் இந்த டைமில் வச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ வரப்போகுது ஆடியோ? எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வேலை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 இல்லை தான் ஆகஸ்டோட முதல் வாரத்தில். ஏன்னா 14 ரிலீஸ் அப்படின்னா ஆடியோ லான்ச் அப்போ தான் வைப்பாங்க. ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு ட்ரெய்லர் அப்போ தான் வரும் உங்களுக்கு படத்துக்கு. இது அது வெறும் ஆடியோ லான்ச்சாக இல்லாமல் ரஜினி 50 வருஷம் ஆகுது திரைக்கு இதுதான் பைரவியோட வீடான முதல் ஷாட் நின்று நடித்த அதனுடைய அது 50வது ஆண்டு விழாவையும் சேர்த்து அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபிலிம் சேம்பர், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் கேட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு விழா பண்ணுற சார், பிரம்மாண்ட விழான்னு ரஜினி ஒத்துக்கலையாது, வேணாங்கன்ட்டாரான். அது என்ன காரணம் தெரியல, வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாரான். இப்போ என்ன படம் கூலிப்பட டீம், அதாவது இல்லைன்னா சன் பிக்சர்ஸ்
இந்த ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து அந்த 50வது ஆண்டு விழாவை நடத்துறதா அவர் இது பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ கூலியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்குது சார். இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா அடுத்து ஒரு பெரிய வசூலாக போகிற படம் இந்த படம் தான் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, தேட்டர்ஸ் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது, பெருசாக படம் பார்க்க மக்கள் வரலன்னு. ஒரு பெரிய படம் வந்தால் தான் அந்த பிரேக்கே உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலி அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூலி வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் 2025 ஜனவரியிலேருந்து இப்போ ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூலையோட தொடக்கம் மொத்தம் 6 படங்கள் மட்டும்தான் வந்து ஒரு லாபமே கொடுத்துருக்கு. தியேட்டர் ஓனர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும். பிளாக் பஸ்டர் வெற்றி நடை போடுன்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் 6 படம் தான் வந்து. அந்த 6 படம் கூட ஒரு திருப்தியான வசூல்னு சொல்ல முடியாது. ஓகேங்க, வசூல் வந்து நல்லா வந்தது. ஆனால் அதிருபதியான ஒரு வசூல் அப்படின்னா கூலியை மட்டும்தான் நம்பியிருக்காங்க, வேறு படங்கள் கிடையாது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் படமா விஜய் படமா கிடையாது வந்து. விஜய் படம்லாம் பொங்கலுக்கு வந்து. இதனால் கூலி மேலே கவனமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலிக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, அமீர் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்கிறாரு. நடித்து முடிச்சுட்டு அவர் போய் அங்கே இருக்கிற நார்த்தில் இருக்கிற அந்த மீடியாக்கள் முன்னாடி கூலியை பற்றி பேசுகிறார் வந்து. அமீர் கான் மற்ற யாராவது பேசினா கூட அமீர் கான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து கெஸ்ட் ரோல்லே கூட ஒத்துக்க மாட்டாப்ல. அப்போ கெஸ்ட் ரோலில் ஒத்துக்கிற அளவுக்கு அவருடைய கேரக்டர் ஒரு வலிமையாக இருக்குது அப்படின்ற பொழுது அவர் லோகேஷை பற்றி பேசுகிறார். நான் வந்து அடுத்த வருஷம் செப்டம்பரில் நானும் லோகேஷன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம், இரும்பு கை மாயாவே கூட இருக்கலாம். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா போய் நான் தெருவில் நடந்து போனால் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்கிறத விட பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான், லோகேஷ் கிட்ட தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஹீரோன்னு சொல்லி அவர் வந்து 43 கோடி ரூபாய்க்கு வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோவும் சித்தாரா என்டர்பிரைசஸ் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஹையஸ்ட் ரேட்டு வாங்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வில்லனாக நடிக்கிறாரும் போது இன்னும் நாகார்ஜுனா தெலுங்கில் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவர் வில்லன் போது அங்கே ஒரு எதிர்பார்ப்பு, வில்லனா எப்படி ஒத்துக்கினார்னு. இதெல்லாம் மீறி லோகேஷ் கனகராஜுக்கு மிக முக்கியமான படம். திரும்பவும் என்னன்னா, லியோ செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் தாங்க மோசம் பண்ணீங்க. லியோ செகண்ட் ஹாஃப் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது காரணம் நீங்கள் தான் அப்படின் போது ரஜினின்ற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது இதை லோகேஷ் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இடத்துல இருக்காரு வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரஜினி பார்த்துட்டாருன்ற ஒரு விஷயம் அது பார்த்துட்டு இருக்காரு வந்து. மேபி செகண்ட் ஹாஃப் கூட பார்த்துருக்கலாம் வந்து. எனக்கு தெரிஞ்சு படம் பிரமாதமாக வந்திருக்குன்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு டாக், அவங்களுக்கு டாக் வெளியே வந்துடும். அதே சமயத்தில் நிறைய பேர் நாங்கள் எங்கே ஓவர் ஐபி ஏற்றாதீங்க, இல்லாத மாதிரிலாம் இதெல்லாம் ஐபி ஏற்றி தான் இதுவாச்சுன்னு. நீங்கள் இவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாகார்ஜுனாவுக்கோ அமீர் கானுக்கோ அவங்க அந்த படத்தோட பிஆர்ஓவான்னா போய் சொல்லிட்டு இருக்குது. அவங்க நடித்த அந்த அனுபவம், அந்த படம் நல்லா வந்து அவங்க இத்தனை படம் பண்ணியிருக்காங்களே, அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூலி மேலே ஒரு எதிர்பார்ப்பு 1000 கோடின்ற ஒரு விஷயமே அங்கே தான் உருவானது வந்து. நீங்கள் டேபிள் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட 520 கோடி வந்துடுச்சு அப்படின்பொழுது நீங்கள் தேட்டரிக்கல் அதை கணக்கு பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ரஜினிக்கான அந்த பிஸ்னஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல சார், அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு ரஜினி என்ன சொன்னாங்க, அவர் நடமாட முடியாது, அவர் கையை காலை ஆட்ட முடியாது, அவர் சும்மா பொம்மை மாதிரி தான் வர முடியும் அப்படின்னாங்க. அப்படியே மீறி நடிக்க போகிற ரஜினின் போது இல்லை அவங்க ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து 60-70 வயசாகி போச்சுங்க, எல்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுது. ஆனால் அடித்து தூக்கினவுடனே குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒரு பிடித்தமான ஹீரோ இன்றைக்கும் ரஜினி அப்படின் பொழுது அந்த மேஜிக், அந்த கரிஷ்மா எங்கேருந்து உருவாச்சு, எங்கேருந்து கிடச்சின்னு தெரியல, அதை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் ரஜினியை இன்னும் உற்சாகமாக உயிர்ப்பாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லோகேஷ் வந்து இப்போ ஆக்டராக ஆகிட்டார், ஒரு பக்கம் பயங்கரமாக ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறாரு அப்படின்னு. அது எப்படி சார் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம்? இல்லை, அது வந்து ஏதோ படத்தில் ஒன்றும் அஃபிஷியலாக இது பண்ணல, நடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு அதுக்கான ஒரு டெஸ்ட்டு இது மாதிரி தான், ஃபிலிம் மாதிரி தான். அந்த சுருதிஹாசன் கூட நடிச்சிருந்தாரு பாருங்க, அது ஒரு முன்னோட்டு ஒரு பாட்டு ஒரு முன்னோட்டு மாதிரி தான் அதுவாச்சு. எல்லாருக்குமே உண்டு சார். நீங்கள் எல்லா டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது நீங்கள் டைரக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி வந்து நடிகனுக்குள்ள மதிப்பே வேறு. நீங்கள் 1000 தான் டைரக்டர், அந்த டைரக்டர் லைம்லைட்டில் இருந்தால் தான் வந்து அதுக்கப்புறம் தெரியலன்னுடுவோம். யாரையாவது போனால் புது எழுதல் பண்ண நீங்கள் எப்போ நடித்த நடிகராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நடிகர் வந்துட்டார் வாங்கன்னு வாங்க. அதனால் எல்லா முக்கால்வாசி டைரக்டருக்கும் கேமரா முன்னாடி நிற்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். லோகேஷ் அதுக்கு என்ன பிளான் போட்டிருக்காருன்னு தெரியல வந்து. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.